ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் சில நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா முக்கியமாக கிரகங்கள் என்று சொல்லலாம். கிரகங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில கிரகங்கள் சிறப்பான முறையில் வரும். அதன் அடிப்படையில் ஒரு சில மாதங்கள் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். அந்த மாதம்தான் இப்போ வர இருக்குது. ஸோ தமிழ் மாதங்கள் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் ஒரு மிக சிறப்பான மாதமாக குறிப்பிடப்படுவது ஆடி மாதம். ஆடி பிறக்கக்கூடிய முதல் நாள்லேருந்து ஆடி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே ஆடியில் நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது. ஆடி அதனால் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று குறிப்பிடப்படுது. ஆடி 1ஆம் தேதி தொடங்கினதுலேருந்து ஆடியில் தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே விசேஷ நாட்கள் தான். ஸோ ஆடியில் இந்த மாதிரி விசேஷம் வர காரணம் என்னன்னா, சூரியன் கடகராசியில் பயணம் செய்கிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் மாறுறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சூரியன் மாறுறது ஓகே, ஆனால் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசிக்கு இந்த டைம் வரும்போது தாட்சானிய புண்ணிய காலமானது ஆரம்பமாகுது. அதனால் இந்த ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லப்படும். ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி, ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு, ஆடியில் வரக்கூடிய பூரோ, ஆடியில் வரக்கூடிய 18, ஆடியில் வரக்கூடிய திங்கக்கிழமை, ஆடியில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான அம்மனுக்கு உகந்த அந்த முக்கிய விரதமான வரலட்சுமி நோன்பு, இந்த மாதிரி ஆடியில் நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது. ஸோ அதனோட அடிப்படையில் ஆடி 1 இப்போ வர இருக்குது. என்னைக்கு ஆடி 1 வரப்போகுதுன்னா, கரெக்டாக ஜூலையுடைய 17ஆம் தேதி. இந்த டைம் ஸ்பெஷலாக என்னன்னா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆடியில் ரொம்ப ஸ்பெஷலான நாள்லாம் வெள்ளியை சொல்லலாம். ஆடியோடைய ஸ்பெஷல் வெள்ளியிலேயே இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசேஷமாக ஆடி 1 முதல் நாளே வருது. அதனால் இந்த ஆடி ரொம்ப ஸ்பெஷலானது என்று குறிப்பிடலாம். இந்த ஸ்பெஷலான விஷயங்கள் பற்றி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடி 1 என்னென்ன பொருள் வாங்கணும், ஆடியில் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில சவால்களை சந்திக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு ஆடியில் ரொம்ப கஷ்ட காலமும் இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குற, வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கக்கூடிய ஆடி 1 இந்த டைம் வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடியதுனால இந்த டைம் பரிகாரமாக சிலது நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி மற்ற மாதங்கள்லேயும் வெள்ளி, செவ்வாய், திங்கள் எல்லா கிழமையும் வரும். ஆனால் ஆடியில் வரக்கூடியது தான் ரொம்ப ஸ்பெஷலாக கருதப்படும். ஏன்னா ஆடியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆடியில் நாம் செய்யக்கூடிய எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் ஆடியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தர்ம சாஸ்திரத்திலே இருக்குது. ஆடி காற்றுல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மி நகரும், ஆடி பட்டம் தேடி வித அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப உற்சாக தரக்கூடிய மாதம் ஆடி. ஆடியில் விதைக்கக்கூடியதெல்லாம் அறுவடை ஆகிறது தைல ஆயிரும். அதனால் ஆடியை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆடி அற்புதமான மாதங்கிறத புரிஞ்சுக்குங்க. நம்மள நிறைய பேருக்கு ஆடியை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். தெரியாதவங்களாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் ஆடியுடைய ஸ்பெஷலை சொல்கிறேன். ஆக்சுவலி ஆடியில் அது மட்டும் இல்லாமல் காற்றடிக்கும் போது நிறைய கிருமிகள் வரும். அந்த கிருமிகள் உடலில் பாதிப்பாமல் இருக்கிறதுக்காக தான் ஆடியில் கூழ் அதிகமாக சாப்பிட சொல்லப்படும். அதுவும் ஆடியில் வேப்பிலை பயன்படுத்தும் போது காற்றுல வரக்கூடிய பூச்செல்லாம் அந்த வேப்பிலை வாசத்தில் பட்டு அழியணுங்கிறது தான் விதி. அதனால தான் ஊர்களில் ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவிழா கோலாகலமாக நடைபெறும். ஆடி காற்றுல எந்த நோய் கிருமிகளும் உடலை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா சத்தான கூழ் குடிக்கணும். ஆடியில் வேறு நோய் எதுவும் பாதிப்பாகாமல் இருக்க வேப்பிலை பயன்படுத்தணும்.
இந்த மாதிரி ஆடியில் பயன்படுத்துவதற்கு பின்னாடி சயின்டிஃபிக்காகவும் நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஆடியில் முதல் நாளில் வெள்ளிக்கிழமை வர்றதுனால என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், நிச்சயம் இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரி, இப்போ ஆடி 1க்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாமா? வாங்க. ஆடி மாதம் என்றாலே நம்ம நினைவிற்கு வருவது பெண்களான மாதம், அம்மன் மாதம் என்று சொல்லலாம். அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்தில் சிறப்பான விழாக்கள் கோலாகலமாக நடைபெறும். அப்படி இருக்க ஆடி மாதம் என்றாலே நம்ம முதல்ல தோன்றுவது அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவது தான். அவ்வளவு சிறப்பாக கோவில்களில் ஆடி மாதம் கூழ் ஊற்றி கொண்டாடப்படும். இப்பொழுது ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தின் அருளை எப்படி பெற வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன். ஸோ எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்க இருக்கு. அன்றைய நாளில் வேப்பிலையை எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏதாவது ஒரு இடத்துல வைத்து விட வேண்டும். வேப்பிலையை எடுத்து வீட்டுடைய நிலைவாசலில் வைத்து விட வேண்டும். பிறகு தீபம் ஏற்ற நம்ம வீட்டில் குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது வேப்பிலையை ஏற்றி வைத்து வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றணும். அதனால் வீட்டில் குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம சாதாரணமாக வேப்பிலை என்று நினைத்து விடக்கூடாது. வேப்பிலைக்கு பல மகிமைகள் இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் வேப்பிலைகள் சக்திகள் அதிகம் வாய்ந்தது. மேலும் வேப்பிலை அம்மனுக்கு உகந்த ஒன்றாகும். அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் வேப்பிலையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய அம்மன் மற்றும் குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் வேப்பிலையை வந்து வீட்டு வாசலில் கட்ட மறக்காதீங்க. ஒரு கொத்தாக எடுத்துகிட்டு வந்து வேப்பிலையை வைத்தாலும் சரி, இல்லை வேப்பிலையை எடுத்துகிட்டு வந்து மாயில தோரண மாதிரி கட்டி நீங்கள் வாசலில் கட்டினாலும் சரி, எப்படினாலும் வேப்பிலையை வந்து வைக்க வேண்டும். ஆடியுடைய முதல் நாள் வீட்டு வாசலில் காப்பு கட்டுறது போல் நீங்கள் வந்து வேப்பிலையை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி ரொம்ப சிறப்பானதாக அமையும். ஸோ வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே இதுதான். அதனால் இதை செய்து கண்டிப்பாக வந்து அம்மனை இந்த முறை நல்லபடியாக வீட்டுக்கு அலைங்க. வேப்பிலையை கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அருள் கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யுங்க. ஆடியில் என்ன மாதிரியான விசேஷங்கள் வரும், என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இப்போ பார்த்துட்ருக்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதே போல் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். ஆடி 1 அன்னைக்கு பரிகாரமாக வீட்டில் வாசலில் வேப்பிலை கட்ட வேண்டிய முக்கிய விஷயத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக கட்டி உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயன்பெறட்டும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.